ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி எவர்கிரீன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இனிப்பு அரசாணிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இனிப்பு சுவையில் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு போட்டு பொரிஞ்சதும் அது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே 2 மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண மஞ்சள் பூசணிக்காவை கூட சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா இதில் தண்ணி விடுங்க, பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்கும். தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதுவே நிறைய தண்ணி விடுங்க. இப்போது மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. தண்ணி சேர்க்காமலே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இனிப்பு அரசாணிக்காய் பொரியல் ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.